السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صلوا عليه صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவன் விரும்புகின்ற பூமியில் அவனுடைய இல்லம் கஅபா இருக்கக்கூடிய நாட்டில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூட்டினானோ, அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல் மௌத் அல் மௌத் விளக்கம் தேவையில்லாத வார்த்தை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை. அல்லாஹுவை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவானாக. ஆனால் மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பூமியில் யாரும் பிறந்ததில்லை, யாரும் இந்த பூமியை விட்டு செல்லவில்லை. அப்படிப்பட்ட மரணம். وَلِكُلِّ أُمَّةٍ أَجَلٌ فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ. அல்லாஹ் நிர்ணயித்த இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு தவணையை வைத்திருக்கிறான். மஹ்தூதா, எண்ணப்பட்ட காலம், வரையறுக்கப்பட்ட காலம். இந்த உலகத்தின் ஒரு வாசலின் வழியாக நுழைந்தவர் மீண்டும் இந்த உலகத்தை விட்டு இன்னொரு வாசலின் வழியாக வெளியேறியே ஆக வேண்டும். யாரும் அதிலே விதிவிலக்கு கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களை அரசர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களும் மரணமாவார்கள். இந்த உலகத்திலே வசதியோடு வாழ்பவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களும் மரணமாவார்கள். இந்த உலகத்தில் பெருமையோடு வாழ்பவர்கள் அறிந்து கொள்ளட்டும், அவர்களும் மரணமாவார்கள். இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், பெருமை உள்ளவன் பெருமை இல்லாதவன், கண்ணியம் உள்ளவன் கண்ணியம் இல்லாதவன் என எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் பிரிந்துதான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அதற்கு தகுதியானவர்கள், ஏற்றமானவர்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நபியே, நீங்களும் மரணமாவீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்,
குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்திலே பிறந்த எல்லா ஆத்துமாக்களும் மரணத்தை நிச்சயமாக சுவைத்தே தீரும். யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லோரும் மரணிப்பார்கள், ஒருவரை தவிர, ஒருவனை தவிர. قال تعالى كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل شيء هالك إلا وجهه. அல்லாஹுவை தவிர, அந்த கண்ணியம் பொருந்தியவனை தவிர, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசனை தவிர, இந்த உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் விரண்டு செல்கிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பலமான இரும்பு கோட்டைகளை கட்டிக்கொண்டு நீங்கள் உள்ளே இருந்தாலும் சரி, அங்கேயும் உங்களை மரணம் சந்திக்கும். குல் ஃபத்ரஉ அன் அன்ஃபுஸிகுமுல் மௌத் இன் குன்தும் சாதிகீன். மரணத்தை உங்களால் தடுக்க முடிந்தால் தடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய சவால், உங்களால் இந்த மரணத்தை தடுத்து நிறுத்த முடியும் என்றால் நீங்கள் தடுத்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை யாரும் அறிய மாட்டார்கள் எப்போது மரணமாவார்கள் என்று. وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. நாளை என்ன செய்யும் என்று எந்த ஒரு ஆத்துமாவிற்கும் தெரியாது. அந்த ஆத்துமா எந்த இடத்திலே மரணமாகும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அந்த கல்வி ஞானம் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். நஅம், இதுதான் உண்மை. நஅம், இதுதான் உண்மை. قال تعالى وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. وجاءت سكرة الموت بالحق. நிச்சயமாக சக்கரத்துடைய நேரம் என்பது உண்மை, மரணம் என்பது உண்மை. அதை கண்டுதான் நீங்கள் விரண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். நோய் வந்தால் ஏன் மருத்துவமனைக்கு செல்கிறோம்? மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக. பசி வந்தால் ஏன் உணவை உட்கொள்கிறோம்? மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக. எதை கண்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த மரணம் உங்களை வந்தே சந்தித்தே தீரும். கல்லா இதா பலகத்தி தராகி வகீல மன் ராக். அந்த மரணம் வந்தால் கேட்பான், ஓதி பார்ப்பவர்கள் யாராவது உண்டா? இந்த மரணத்திலிருந்து எங்களை பாதுகாப்பவர்கள் யாராவது உண்டா? எந்த மருத்துவர் பாதுகாக்க முடியும்? எந்த இராணுவ பட்டாளம் பாதுகாக்க முடியும்? எந்த உலகத்தின் சிம்மாசனங்கள் பாதுகாக்க முடியும்? சிம்மாசனங்களில் உள்ளவர்களையே இந்த மரணம் கைப்பற்றும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். அப்படிப்பட்ட நிலைமை, மரணத்துடைய இறுதி நேரம் எல்லோர்களையும் சந்திக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரண நேரத்தில் மனிதனுடைய நிலைமை என்ன எவ்வாறாக இருக்கும் என்பதை குர்ஆனுடைய பல வசனங்களின் மூலமாக சொல்கிறான். மனிதன் கதறுவான், கதறுவான், என் தந்தையை என்னை காப்பாற்றுங்கள், என் தாயை என்னை காப்பாற்றுங்கள், என் மனைவியை என்னை காப்பாற்று, என் பிள்ளைகளை என்னை காப்பாற்று, என்னை தனியாக விடாதீர்கள், என்னை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், என் உயிரை பாதுகாருங்கள் என்று கதறுவான். அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون. யா அல்லாஹ், இந்த பூமியில் என்னை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த். நான் விட்டு வந்த எல்லா அமல்களையும் செய்து வந்து விடுகிறேன் யா அல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் ومن يفعل ذلك فاولئك هم الخاسرون وانفقوا مما رزقناكم من قبل ان ياتي احدكم الموت
மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவழியுங்கள். ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். சிறிது காலம் அவகாசம் கொடு ரப்பே. ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். சதகா செய்து நல்லவர்களில் உள்ளவனாக மாறி வந்து விடுகிறேன். அல்லாஹ் கூறுவான், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அதனுடைய தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் தாமதப்படுத்த மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணத்துடைய இறுதி நேரம் இது உண்மை. இதை எல்லோரும் சந்தித்தே தீருவார்கள். இந்த மரணத்துடைய இறுதி வேதனையை எல்லோரும் அனுபவித்தே தீருவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத். யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மரணத்திலே நிச்சயமாக சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது, அந்த நிலைமை இருக்கிறது. யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய இறுதி நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையிலே தங்களுடைய தலையை சாய்த்திருந்தார்கள். அப்துர் ரஹ்மான் வந்தால் அவருடைய கையிலே மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தலையை அசைத்தார்கள். நான் எடுத்து நின்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பற்களில் வைத்த அந்த மிஸ்வாக்குடைய குச்சியை தீட்டினேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருந்த பாத்திரத்திலே தங்களுடைய கரங்களை முக்கி தங்களுடைய முகங்களில் தேய்த்தவர்களாக சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய நேசர், அவர்களை இந்த மரணத்துடைய வேதனையில் உட்பட்டார்கள் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வார்த்தையாக சொன்னார்கள், யா அல்லாஹ், உயர்ந்த நண்பர்களோடு என்னை சேர்த்து விடு. அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் கீழே விழுந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து மரணமானார்கள், பிரிந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதே வேதனையை அனுபவித்தார்கள். ஹாதா உமர் இப்னு அல்-கத்தாப், உமர் அமீருல் முஃமினீன் தங்களுடைய மகனான அப்துல்லா இப்னு உமர் அவர்களுடைய மடியிலே படுத்திருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரம். உமர் இப்னு அல்-கத்தாப் அவர்களுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. கண்ணீர் கண்களிலிருந்து தாரை தாரையாக வடிகிறது. அப்துல்லா அவர்களை பார்த்து, தன்னுடைய மகனை பார்த்து உமர் இப்னு அல்-கத்தாப் சொன்னார்கள், மடியிலே தலையை வைத்திருக்கிறாய் மகனே, என்னுடைய முகத்தை நீ மண்ணிலையாக்கு, மண்ணிலையாக்கு. ஏன் என் தந்தையே, என் மடியிலே வைத்தால் என்ன, மண்ணிலே வைத்தால் என்ன? கண்ணியமானவர்கள், நீங்கள் கண்ணியமாக என்னுடைய மடியிலே படுத்திருங்கள். அப்துல்லா, மண்ணிலையாக்கு. மண்ணிலே ஆக்கினார்கள். உமர் அவர்கள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்துல்லா அவர்கள் உமர் இப்னு அல்-கத்தாப் அமீருல் முஃமினீன் என்ன சொல்கிறார்கள் என்று காது கொடுத்து கேட்டார்கள். சொன்னார்கள், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும், அல்லாஹ் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழிந்தார்கள். உமர் இப்னு அல்-கத்தாப் அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றினார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், இந்த மரணத்துடைய நேரம் எம்மை சந்திக்கும். மலக்குல் மவுத் எம்மை நிச்சயமாக சந்தித்தே தீருவார். வருவார் மலக்குல் மவுத். அவர்களோடு மலக்குகள் வருவார்கள். மலாயிகத்துர் ரஹ்மா அவ் மலாயிகத்துல் அதாப். ரஹ்மத்துடைய மலக்குகள் அல்லது வேதனையுடைய மலக்குகள், இருவரில் யாரையாவது ஒருவரை நானும் நீங்களும் நிச்சயமாக இந்த உலகத்திலே சந்தித்தே ஆக வேண்டும். சந்திப்போம் அந்த மலக்கை.
ஷைத்தான் நம் அருகிலே இருந்து கொண்டு நம்மை லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறுவதிலிருந்து தடுத்துக் கொண்டிருப்பான். தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அல்லாஹ்வின் நம்பிக்கையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம். வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மரணமாக நம்முடைய மரணத்தை ஆக்குவானாக. மலக்குல் மௌத் வருவார். இப்னு மாஜா கிரந்தத்திலே பதியப்படுகிறது, சஹீஹான அறிவிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லவர்களுக்கு அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. فَإِذَا كَانَ الرَّجُلُ صَالِحًا قَالُوا اخْرُجِي أَيَّتُهَا النَّفْسُ الطَّيِّبَةُ أَيَّتُهَا النَّفْسُ الطَّيِّبَةُ, சுத்தமான தூய்மையான ஆத்துமாவே, كانت في الجسد الطيب اخرجي حميدة وأبشري بروح وريحان ورب غير غضبان. அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தூய்மையான உடலிலே இருந்த தூய்மையான ஆத்மாவை வெளியே வா. அஹ்மத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், திருமிதி அவர்களும் பதிவு செய்கிறார்கள். இப்னு கய்யிம் போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு சஹீஹான தரத்தை கொடுக்கிறார்கள். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இன்னல் அப்தல் முஃமின இதா கான ஃபி இன்கிதாஇ மின துன்யா வ இக்பால் மின ஆখিরা, உலகத்தை விட்டு மறுமையின் பயணம் ஆரம்பமானால் நஸல இலைஹி மலாயிகத்தும் மினஸ் ஸமா பீதுல் உஜூஹ், வெண்மை நிறத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள். யா அல்லாஹ், தூய்மையானவனை கைப்பற்ற வெண்மை நிறத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள். அவர்களுடைய முகங்களை பார்த்தால் சூரியனுடைய ஒளியை போன்று பிரகாசமாக இருக்கும். மஅஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஆடைகளை கஃபனை எடுத்து வருவார்கள். ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர் ثم يجيء ملك الموت عليه السلام. அதற்கு பிறகு மலக்குல் மௌத் வருவார். அவர்களுடைய தலையில் அமர்ந்து சொல்லுவார், ஐயத்துஹன் நஃப்ஸு த்தய்யிபா உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான். வெளியே வா தூய்மையான ஆத்துமாவே, வெளியே வா, உன் ரப்பு உன்னை பொருந்திக் கொண்டிருக்கிறான், வெளியே வா. கால தஆலா யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதம் மர்தியா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. மலக்குகள் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய நினைவில் உள்ளங்களை நினைத்த, அல்லாஹ்வுடைய நினைவில் உள்ளங்களை ஆக்கிய ஆத்துமாவே, அல்லாஹ்வுடைய நினைவில் அமைதி கண்ட ஆத்துமாவே, வெளியே வா. அல்லாஹ்வுடைய சொர்க்கம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது, உள்ளே நுழைய தயாராகு. அல்லாஹ்வுடைய அடியார்களோடு சேர்ந்து கொள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நல்லவர்களை கண்ணியப்படுத்தி அழைத்து சொல்லுவான். அவர்களுடைய இறுதி வார்த்தையாக அமையும் எது? லா இலாஹ இல்லல்லாஹ். மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அமைந்து விடுகிறதோ அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகி விடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை வாழ்க்கையில் 1,00,000 முறை கூறியிருக்கலாம். ஆனால் மரணத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை யார் உண்மையாக மொழிந்தார்களோ அவர்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அங்கீகரிக்கப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ். மரணத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோர்களுக்கும் கொடுக்கலாம் அல்லாஹ் நாடினால். ஆனால் அதை நம்முடைய நாவுகளால் உச்சரிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் கொடுப்பான். மரணத்துடைய இறுதி நேரத்திலே நல்ல மரணம் ஏற்படுவது, கெட்ட மரணம் ஏற்படுவது என்பது அவரவர்களின் தேர்ந்தெடுப்பு அல்ல. நான் தொழுகையிலே மரணமாக வேண்டும் என்று விரும்பலாம். என் மரணம் அப்படி அமையுமா அமையாதா என்பதை தேர்ந்தெடுப்பவன் நான் அல்ல. நல்ல நிலையில் மரணம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்பதை நான் விரும்பலாம். ஆனால் அப்படி ஏற்படுமா என்று உறுதியிட்டு என்னால் சொல்ல முடியாது. உலகத்தில் எத்தனையோ பேர்
இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட இடங்களில் வேண்டுமானாலும் மரணமாகி இருக்கலாம். ஆனால் ஒருவனுடைய மரண நேரம் நல்ல நேரமாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு. மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு. உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கலாம், சுஜூதிலே மரணமாக இருப்பான். இவன் சுஜூதிலே மரணமாக வேண்டும் என்பதை இவன் தேர்ந்தெடுக்கவில்லை. இவனை சுஜூதுடைய இடத்திலே அழைத்து வந்து இவனுடைய நெற்றி இந்த பூமியிலே பட்டிருக்கும் பொழுது ரப்புக்கு முன்னால் இவன் சுஜூதிலே விழுந்திருக்கும் பொழுது இவனுடைய உயிரை நான் கைப்பற்ற வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பவன் அல்லாஹ். அவர்கள் தான் மொழிவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுடைய அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவான். அல் கௌலு ஸாபித். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் அல் கௌலு ஸாபித். எப்படி? ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ, மறுமையிலும் உலகத்திலும் அல்லாஹ் இந்த வார்த்தையை கூறுவதற்கு அவர்களுக்கு உறுதிப்படுத்துவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நேரம் நல்லவர்களுக்கு கவலைப்படுவான். கவலை இல்லாமல் இருக்காதா? தன் அழகிய மனைவியை பிரிய வேண்டும், தன் பிள்ளைகளை பிரிய வேண்டும், தன்னுடைய சொத்துக்களை பிரிய வேண்டும். இதற்கு பிறகு என்னுடைய மனைவியை யார் கவனிப்பார்கள் என்ற கவலை இருக்கும். இந்த கவலையில் அவன் திளைத்துக் கொண்டிருப்பான், கண்ணீர் மழுகிக் கொண்டிருப்பான், கால்களும் நரம்புகளும் துடித்துக் கொண்டிருக்கும். அந்த இறுதி நேரத்திலே இவனுடைய கவலையை போக்குவதற்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? தந்தை கூறினால் போதாது, தாய் கூறினால் போதாது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் யாராவது. மலக்குகளை அல்லாஹ் அனுப்புவான். சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துடைய 30வது வசனம், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. நல்ல மலக்குகள் இறங்கி வந்து சொல்லுவார்கள், அல்லா தஹாஃபு, நல்லவனை கவலைப்படாதே, வலா தஹ்ஸனு, பயம் கொள்ளாதே, கவலை கொள்ளாதே, வ அப்ஷிரு பில் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, வா அல்லாஹ்விடத்திலே என்ற அன்போடு பாசத்தோடு அந்த உயிரை அழைத்து செல்லுவார்கள். பாவியாக இருந்தால், காஃபிராக இருந்தால், கெட்ட மலக்குகள் கருப்பான உருவத்திலே இருள் சூழ்ந்த நேரத்திலே வருவார்கள். அவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்ல முயல்வான், ஆனால் முடியாது. நாவுகள் துடிக்கும், முடியாத அவனால். வாழ்க்கையில் அவன் லா இலாஹ இல்லல்லாஹுவை பிரதிபலிக்கவில்லை. அவனுடைய கால்கள், அவனுடைய கெண்டை காலோடு பிணைந்து கொள்ளும். எப்படியாவது அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருப்பான். எல்லோர்களையும் அழைப்பான், யாரும் அவருக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். அவனுடைய உயிரை மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு வெளியே வா பாவியை என்று அழைத்து வருவார்கள். அவ்வளவுதான். அவனுடைய மரணம் அவனை பீடிக்கும். மரணம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இந்த மரணம் அவர்களை வந்தடைந்தால் அவர்களுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடும். அவனுடைய உயிர் மட்டும் இந்த உலகத்திலிருந்து மரணிக்காது, எல்லாம் மரணித்துவிடும். அவன் பெயர், அவன் புகழ், அவன் படிப்பு, அவன் செல்வம், அவனுடைய குடும்பம் என எல்லாம் அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும். மலக்குகள் அந்த உயிரை நல்லவர்களாக இருந்தால் வானத்திற்கு அழைத்து செல்லுவார்கள். வானத்திற்கு அழைத்து செல்லுவார்கள். மலக்குகள் செல்லக்கூடிய வழியில் கேட்பார்கள், யாருடைய உயிர் அது? இவ்வளவு நறுமணமாக இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ். அவன் தொழுகையாளி, அவன் தொழுகை மலக்குகளுக்கு நறுமணமாக வீசும்.
அவன் இரவுடைய நேரங்களில் அல்லாஹ்வை நின்று வணங்கியவன். அவனுடைய வாழ்க்கையுடைய பக்கங்கள் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் சதகாவை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து கொண்டும் கழிந்த வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை நறுமணமாக மலக்குகளுக்கு நறுமணமாக வீசும். இந்த உலகத்திலே அவன் அழைக்கப்பட்ட பெயரை விட கண்ணியமான பெயரை கொண்டு அவனை தொழுகையாளி என்று அழைத்திருப்பார்கள், கண்ணியவான் என்று அழைத்திருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர் என்று அழைத்திருப்பார்கள். அதை விட கண்ணியமான பெயரை கொண்டு மலக்குகள் அழைத்து வானத்துடைய கதவுகள் அவனுக்காக திறக்கப்பட்டிருக்கும். 7வது வானம் வரை செல்லுவதற்கு அந்த உயிருக்கு வாய்ப்பளிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபீ இல்லீன். இல்லீன் என்ற ஏட்டிலே இந்த அடியானுடைய பெயரை பதிவு செய்யுங்கள். அதுதான் அவனுடைய பெயர் இருப்பதற்கு தகுதியான ஏடு. அவனை இந்த பூமிக்கு கொண்டு செல்லுங்கள். அதிலிருந்து தான் அவனை படைத்தோம், மீண்டும் அதில் உள்ளான் அவனை செலுத்துவோம், மீண்டும் அதிலிருந்து தான் அவன் மறுமையில் எழுப்பப்படுவான். கெட்ட உயிராக இருந்தால் கேட்பார்கள் மலக்குகள், மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், என்ன நாற்றம் அடிக்கிறது இந்த உயிர், யாருடைய உயிர் இது, யாருடைய உயிர் இது? இவன் தொழுகை இல்லாதவன் உயிர், ஜகாத்தை மறுத்தவனுடைய உயிர், அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து தன்னுடைய நாவை தூரமாக்கியவனுடைய உயிர், குர்ஆனை மறந்தவனுடைய உயிர் நாரும். மலக்குகள் அவனை இந்த பூமியில் அழைத்த கெட்ட பெயரை விட அவன் வெறுக்கக்கூடிய பெயரை கொண்டு அவனை அழைப்பார்கள். வானத்தின் கதவு தட்டப்படும், தட்டப்படும். லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகளை இவனுக்காக திறக்காதீர்கள், இவன் சொர்க்கம் நுழைய முடியாது, ஒரு ஊசையின் நுழைக்குள் ஒட்டகம் நுழையாத வரை. யா அல்லாஹ், தூக்கி வீசப்படும். ஹதீஸ் அப்படியே வருகிறது, தூக்கி வீசப்படும். இவன் வானத்தை கடப்பதற்கு தகுதியற்றவன். ஏன் இவனிடத்தில் தொழுகை இல்லை? அல்லாஹ்வை மறந்தவன், குர்ஆனை மறந்தவன், அல்லாஹ்வின் நினைவை மறந்தவன். இவன் எப்படி அல்லாஹ்வை மறந்தானோ அப்படி அல்லாஹ்வும் இவனை மறந்து விடுகிறான். அதற்கு பிறகு ஹயாத்துல் பர்ஸக் ஹிய ஹயாத்துல் அர்வாஹி பஅத முஃபாரகத்திஹல் அப்தான். உயிர் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்டதற்கு பிறகு உயிர் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஹயாத்துல் பர்ஸக். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் அல்லாஹ் படைத்தது 3 உலகத்தை, 3 வாழ்க்கையை. தாருத் துன்யா உலக வாழ்வு, வதாருல் பர்ஸக் கபருடைய வாழ்க்கை, வதாருல் கரார் நிரந்தரமான வாழ்க்கை. தாருத் துன்யா இந்த உலகத்துடைய வாழ்க்கை உடலுக்கு தான், அதை உயிர் பின்தொடரும். உடலுக்கு தான் அதை உயிர் பின்தொடரும். சட்டங்கள் எல்லாம் உடலுக்கு தான், உயிர் அதை பின்தொடரும். உயிர் பின்தொடரும். இவன் தொழுதால் அவனுடைய ரூஹ் மகிழ்ச்சியாகும், இவன் தொழவில்லை என்றால் அவனுடைய ரூஹ் கவலைக்கு உள்ளாகும், அழும். பாவத்தை கொண்டு என்னை நிரப்பாதே, தூசிபடிய வைக்காதே. ரூஹ் உடலை சுமக்கிறது. ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ரூஹ் உடலை சுமக்கிறதா, உடல் ரூஹை சுமக்கிறதா? ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ரூஹ் தான் உடலை சுமக்கிறது. ஏன்? அந்த உடலில் இருந்து ரூஹ் எடுக்கப்பட்டால் அந்த உடல் அழிந்துவிடும், அழிந்துவிடும். அந்த ரூஹ் அதை பின்தொடரும். கபருடைய வாழ்க்கை இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், உயிருக்கு தான் அதை உடல் பின்தொடரும், உயிருக்கு தான் அதை உடல் பின்தொடரும். தாருல் கரார் மறுமையுடைய வாழ்க்கை உடலுக்கும் உயிருக்கும் சேர்ந்து இன்பமும் துன்பமும். ஹயாத்துல் பர்ஸக், ஹயாத்துல் பர்ஸக். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மரணமானவர்களை அடக்கம் செய்ய மாட்டீர்கள் என்ற பயம் இல்லை என்றால், கொஞ்சம் இந்த ஹதீஸை கேளுங்கள், மரணமானவர்களை நீங்கள் கபருக்கு சென்று அடக்க மாட்டீர்கள் என்ற பயம் இல்லை என்றால், கபருடைய வேதனையை நான் கேட்பது போன்று நீங்களும் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பேன்.
அப்படி பிரார்த்தனை செய்து நீங்கள் கபருக்கு அந்த உடலை கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற பயத்தால் தான் அதிலிருந்து நான் விலகுகிறேன். அப்படிப்பட்ட பயம் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொள்வேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர். கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிக் கொள்ளுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் தொழுகையை எந்த வக்திலும் முடிக்க மாட்டார்கள் இந்த துஆவை ஓதாமல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். முஹம்மது ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ் என்னை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு யா அல்லாஹ். யாருக்கு பயம் இருக்கிறது? மன்னரையின் வாழ்க்கை, தனிமையின் வாழ்க்கை, இருளின் வாழ்க்கை. யாரும் துணைக்கு வர முடியாது, மனைவி என்னோடு வர முடியாது, பிள்ளை என்னோடு வர முடியாது, பெற்றோர்கள் என்னோடு வர முடியாது, என் செல்வம் என்னோடு வராது. உலகத்தில் எப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் வேண்டுமானாலும் படுத்திருக்கலாம், மண்ணில் தான் என் வாழ்க்கை, இருள் சூழ்ந்த அறைதான் என் வாழ்க்கை. ஹயாத்துல் பர்ஸஹ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்த்தாலே அழுது விடுவார்கள். உஸ்மானை சொர்க்கம் சொல்லப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் இப்படி அழுவதில்லையே, கபரை பார்த்தால் ஏன் இப்படி அழுகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வீடுதான், கபருடைய வாழ்க்கை தான் மறுமையின் வாழ்க்கையின் முதல். இது லேசானால் அனைத்தும் லேசாக இருக்கும், இது நெருக்கமாகிவிட்டால் அனைத்தும் சீர்கெட்டுவிடும். இதை பார்த்து நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? இன்னமல் கப்ரு ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார். இரண்டில் ஒன்றுதான். ஒன்று அந்த கபரு குழி சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக அமையும், அல்லது நரகத்தின் படுகொலியாக இருக்கும். இரண்டில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கபருடைய வாழ்க்கைக்கு இந்த மனிதன் எப்படி அழைத்து செல்லப்படுவான். அதே பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸுடைய தொடர். فَتُعَادُ رُوحُهُ فِي جَسَدِهِ فَيَأْتِيهِ مَلَكَانِ. இரண்டு மலக்குகள் வருவார்கள். இரண்டு மலக்குகள் வருவார்கள். அவனுக்கு அருகிலே இருந்து கேட்பார்கள். முதல் கேள்வி, எந்த முன்னுரையும் கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. மன் ரப்போக், உன் இறைவன் யார்? மன் ரப்போக், உன் இறைவன் யார்? மூமின் சொல்லுவான் அல்லாஹ்வை வணங்கியவன் சொல்லுவான், தௌஹீதில் உறுதியானவன் சொல்லுவான் ரப்பி அல்லாஹ். அறிவை வைத்து பேச முடியாது, மனனம் செய்து பேச முடியாது, வாழ்க்கை பேசும் ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். வமா தீனுக், நீ பின்பற்றி வந்த மார்க்கம் என்ன, வழி என்ன? தீனியல் இஸ்லாம், இஸ்லாம். சொல்லப்படும் மூன்றாவது கேள்வியாக, இவரை பற்றி என்ன சொல்கிறாய் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், என்ன இல்மை கொண்டிருந்தாய்? கரஅத்து கிதாபல்லாஹ் ஃபஆமன்து பிஹி வஸத்தக்து. குர்ஆனை படித்தேன், அதை நம்பினேன், அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டேன். அழைக்கப்படும் மன் சதக அப்தி, ஆம் என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான். அப்படித்தான் நான் சான்று கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், சதக அப்தி, என் அடியான் உண்மை சொல்லிவிட்டான். சொர்க்கத்துடைய பூஞ்சோலைகளை, சொர்க்கத்துடைய பட்டாடைகளை அவனுக்கு அனுபவியுங்கள். அவனுக்கு கீழ் சொர்க்கத்துடைய மெத்தைகளை விரியுங்கள். அவன் உறங்கட்டும் மறுமை வரை. நல்ல அமல்கள் அவனுக்கு முன்னால் உருவத்தோடு காட்சியளிக்கும். யார் நீ? நீ செய்த நல்ல அமல்கள். நான் மறுமையை ஏற்படுத்திய அல்லாஹ், இப்போது இதற்குள் நுழைய வேண்டும். சொர்க்கம், இதற்காகத்தானே வாழ்ந்தேன், இதற்காகத்தானே உன்னை வணங்கினேன், இதற்காகத்தானே இவ்வளவு கஷ்டம். சொர்க்கம், மறுமையை ஏற்படுத்து, என்னுடைய உறவினர்களை சந்தித்து இதை அறிவிக்க வேண்டும் யா அல்லாஹ். கெட்டவனாக இருந்தால் மன் ரப்புக் தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிருப்பான். ஆனால் நாவால் அந்த வார்த்தை வெளிப்பட்டிருக்கும், உள்ளத்தால் உறுதிப்பட்டு இருக்காது, செயலால் வெளிப்பட்டு இருக்காது, சொல்ல முடியாது. எது உன் மார்க்கம்?
குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதிலிருந்து தூரமானவர்கள் தீனியல் இஸ்லாம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்தாதவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றாதவர்களால் சொல்ல முடியாது. இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? ஹுவ ரசூலுல்லாஹ் என்று சொல்ல முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை மறந்தால், வழிமுறையை மறந்தால், முகத்திலே தாடி இல்லாதவர்கள் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் என்று கேட்டால் பதில் சொல்லுவார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அவர்கள் பின்பற்றாத பொழுது கரண்டைக்கு மேல் ஆடை இல்லாதவர்கள் எப்படி பதில் சொல்லுவார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் இவர்கள் என்று? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணங்களை விட்டு, பண்புகளை விட்டு தூரமானவர்கள் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதில் சொல்லுவார்கள்? யா அல்லாஹ், இவன் பொய் சொல்லுகிறான், இவனை அடியுங்கள், இவனை பிணையுங்கள், கபருடைய வேதனையை கொண்டு நெருக்குங்கள். இருளாக மாறும், அங்கே வெளிச்சமாக மாறும், அங்கே விசாலமாகும், இங்கே நெருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருடைய வேதனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து ஒருவர் தப்பித்திருப்பார் என்றால் சஅத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார். யார் இந்த தோழர் ரலியல்லாஹு அன்ஹு? யார் இந்த தோழர்? என்னையும் உங்களையும் போன்ற மனிதரா? பாவத்தில் மூழ்கியவரா? தொழுகையை மறந்தவரா? குர்ஆனை விட்டு தூரமானவரா? இவருடைய மலக்கு இவருடைய மரணத்திற்காக அல்லாஹ் உடைய அரசாடியது. 70,000 மலக்குமார்கள் இவருடைய மரணத்துடைய ஜனாசாவை அடக்கம் செய்யும் பொழுது கலந்து கொண்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதையும் கபர் ஒரு முறை நெருக்கிவிட்டது. அமன் அன்த வமன் அன யா அமன் அன்த வமன் அன. எங்கே பயம்? இன்று மனதை கை வைத்து சொல்லுங்கள், இந்த உரைக்கு முன்னால் கபரை பற்றி நினைத்தவர்கள் எத்துணை பேர்? இன்றைய தினம் முஹம்மது ரசூலுல்லாஹ் 5 வேளை தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பை தேடினார்கள். பயமில்லையா அந்த இருளான வாழ்க்கையை பார்த்து? பயமில்லையா அந்த மண்ணுடைய வாழ்க்கையை பார்த்து? பயமில்லையா அந்த புழுவும் பூச்சிகளும் பாம்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து? இருளான வாழ்க்கையை பார்த்து, தனிமையின் வாழ்க்கையை பார்த்து? நீங்கள் எவ்வளவு பெரிய கண்ணியமானவராக இருந்தாலும் உங்களை எல்லோரும் விட்டு தள்ளுவார்கள் அந்த கபரிலே. அரசனும் அங்கேதான், ஆண்டியும் அங்கேதான், ஏழையும் அங்கேதான், பணக்காரனும் அங்கேதான், படித்தவனும் அங்கேதான், படிக்காதவனும் அங்கேதான். அவர்களின் அமல்களுக்கு ஏற்ப அந்த கபர் விசாலமாக இருக்கும். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு. அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கபருடைய குழியை அலங்கரியுங்கள். வீட்டை கட்டுகிறாய் உலகத்திலே, கபரை கட்டு. எப்படி அரண்மனையை போல் பூமியை தோண்டி கட்ட முடியுமா? இல்லை, உன் அமல்களை கொண்டு கபரை கட்டு, அலங்கரி. சொர்க்கத்துடைய பூஞ்சோலியாக மாற்றுவதும் நரகத்துடைய படுகொலியாக மாற்றுவதும் முன்கராத்தில். நீ செய்கின்ற அமல்களை கொண்டு அதானுடைய சத்தத்தை கேட்ட பிறகு பள்ளியை நோக்கி விரைந்து சென்றால் கபரை அலங்கரிக்கிறாய். அதானுடைய சத்தம் கேட்ட பிறகும் பள்ளிகளை நெருங்காமல் வீடுகளில் அறைகளில் உறங்கிக் கொண்டிருந்தால் கபரை இருட்டாக்குகிறாய், இருளாக்குகிறாய். வேதனையை நீ கபரில் நுழைய வைக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையின் நினைவை அதிகப்படுத்தும். யா அல்லாஹ், அளவில்லையா மூமின்களே? மரணத்துடைய வேதனையை நினைத்து, அதனுடைய சக்கரத்துடைய ஹாலத்தை நினைத்து அளவில்லையா மூமின்களே? கபருடைய வேதனையை நினைத்து, அதனுடைய நெருக்கத்தை நினைத்து அளவில்லையா மூமின்களே? அதற்கு பிறகு ஏற்படுகின்ற வாழ்க்கையை குறித்து சஹாபாக்கள் கலங்கினார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சி நடுங்கினார்களே. மரணம் கண்ணியத்துக்குரியவர்களை, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு. ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், ஹல் அன்த முஸ்தஇத்துன் லிலிகாஇல் மலிக்?
ஹல் அன்த முஸ்தஇத்துன் லிலிகாஇல் மலிகல் ஹீன். இந்த நேரத்திலே மலக்குல் மௌத் எனக்கு வந்தால், உங்களுக்கு வந்தால், அந்த ரப்பை சந்திக்க நானும் நீங்களும் தயாரா? நான் கையிலே கொண்டிருக்கக்கூடிய அமல்களை கொண்டு, நான் கையிலே கொண்டிருக்கக்கூடிய சிறிய நன்மைகளை கொண்டு மலக்குல் மௌத்தின் இடத்திலே வந்தால் அந்த ரப்பை சந்திக்க தயாரா? என்ன நினைவிலே வாழ்கிறோம்? அடுத்த வருடத்துடைய முடிவை குறித்து இங்கே பிளான் செய்து கொண்டிருக்கிறோம். அன்று இரவு தூங்கினால் மறுநாள் காலையில் விழிப்பாய் என்ற உறுதி உன்னிடத்தில் இருக்கிறதா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே உறங்கும் பொழுது சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த இரவிலே என் உயிரை நீ கைப்பற்றிக் கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ். யா அஹி, கொஞ்சம் விழிப்பாகுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். இந்த மறுமையின் வாழ்க்கை குறித்த பயத்தை ஏற்படுத்துங்கள். கபருடைய வாழ்க்கையை குறித்த அச்சத்தை கொண்டு நாளுக்கு நாள் அழுகுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கித்தா. என்னுடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மொழியக்கூடிய பாக்கியத்தை கொடு. கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். முயற்சி செய்ய வேண்டும் மூமின்களை. அல்லாஹ் அதனுடைய பலனை ஏற்படுத்துவான். அதற்கு பிறகு ஒரு நாள் ஏற்படும். எல்லோரும் மரணமாவார்கள். அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் ஏற்படும். இன்னஹுல் யௌம். அது என்ன நாள்? என்ன நாள்? தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தான் பெற்ற குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒட்டகம் தன்னுடைய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். அது குடிபோதை அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனையின் காரணமாக. இன்னஹுல் யௌம். எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சலீனி மின் மாலி மா ஷி'தி. என் செல்வத்திலே என்ன வேண்டும் கேள். உன்னை அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து என்னால் பாதுகாக்க முடியாது. இன்னஹுல் யௌம். தந்தை தாயை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய நாள். தாய் பிள்ளைகளை பார்த்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து. ஏன்? அவர்களின் நிலைமைகள் தான் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரியக்கூடிய நாள். இன்னஹுல் யௌம் வனுஃபிக ஃபிஸ்-ஸூர் فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله. அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைத்தும் மூர்ச்சையாகி விடக்கூடிய நாள். ஒரு சூர் ஏற்படும் பொழுது வானம் அழிந்து விடும், பூமி அழிந்து விடும், கடல்கள் நெருப்பாக மாறிவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும், மலைகள் ஒன்றோடு ஒன்றாக மோத ஆரம்பித்து விடும், பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும். நடுக்கங்களால் இந்த பூமி சூழப்படும். அனைவர்களும் மரணமாவார்கள். இன்னஹுல் யௌம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உலகத்தை அழித்ததற்கு பிறகு, வானத்தை அழித்ததற்கு பிறகு, மலக்குகளை ஜின்களை அல்லாஹ் அழித்ததற்கு பிறகு, அல்லாஹ் தன்னுடைய ஒரு விரலில் வானத்தை ஆக்குவான், இன்னொரு விரலில் பூமிகளை ஆக்குவான், இன்னொரு விரலில் மலையை ஆக்குவான், இன்னொரு விரலில் மரங்களை ஆக்குவான், இன்னொரு விரலில் தான் படைத்த அத்துணை படைப்புகளையும் ஆக்கிவிட்டு சொல்லுவான், அனல் மலிக் லிமனில் முல்குல் யௌம் ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன் ஐனல் முலூக்குல் அர்த். உலகத்தின் அரசர்கள் எங்கே? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஆணவம் கொண்டவர்கள் எங்கே? அனல் மலிக். நான் அரசர் என்று கூறி மறுபடியும் சூரை ஊத வைப்பான். மறுபடியும் எல்லோரும் எழுந்து வருவார்கள். எப்படி மரணமானார்களோ அப்படியே. எந்த நிலையில் மரணமோ அதே நிலையில் மறுமையில் எழுப்புதல். யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். ஆடை இல்லாதவனாக, செருப்பு இல்லாதவனாக, நிர்வாணமாக
ஆடை இல்லாதவனாக, செருப்பு இல்லாதவனாக, ஹத்துலா செய்யப்படாதவனாக எழுந்து வருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக இருக்கும் பொழுது ஒருவரை பார்க்க நேரிடுமே ஆயிஷா, அந்த நாளுடைய வேதனை அதைவிட பயங்கரமாக இருக்கும். இன்னகுல்யோ, சூரியன் ஒரு மைல் தூரம், அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் வடிந்தோடி கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் இந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இன்னகுல்யோ, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு. இன்னகுல்யோ وَيَوْمَ تَشَقَّقُ السَّمَاءُ بِالْغَمَامِ وَنُزِّلَ الْمَلَائِكَةُ تَنزِيلًا. மலக்குகள் அணி அணியாக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஏன்? கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக். அல்லாஹ் வருவான், மாஷரிலே அல்லாஹ் வருவான். மாலிகி யௌமித்தீன். எதற்காக? நபிமார்கள் எல்லோரும் அச்சத்திலே நஃப்ஸி நஃப்ஸி, ஆதம், நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிமுஸ்ஸலாம். إن ربي غضب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده مثله. என் ரப்பு இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இன்னகுல்யோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அர்ஷுக்கு முன்னால் விழுந்து அல்லாஹ்வை புகழ்வார்கள், கண்ணீர் மல்க. இந்த அழுகைக்கு பிறகு, இந்த புகழ்ச்சிக்கு பிறகு மறுமையிலே அல்லாஹ் முதலாக பேசக்கூடிய வார்த்தை ஏற்படக்கூடிய நாள், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் ஸல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. மறுமையிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கிறேன், ஷஃபாஅத் செய்யுங்கள், உங்கள் ஷஃபாஅத்தை அங்கீகரிக்கிறேன். இன்னகுல் யௌம். முஹம்மது ரசூலுல்லாஹ் முதலாக பேசக்கூடிய வார்த்தை, யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி. யா அல்லாஹ் என் சமூகம், யா அல்லாஹ் என் சமூகம் என் பிள்ளைக்காக உன்னிடத்திலே வரவில்லை. யா அல்லாஹ் என்னுடைய மனைவிகளுக்காக உன்னிடத்திலே வரவில்லை. யா அல்லாஹ் என் ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் வந்திருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய நாள். இன்னகுல் யௌம், இன்னகுல் யௌம். எல்லோர்களும் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாஅத்திற்கு பிறகு, நபிமார்களுடைய கேள்விக்கு பிறகு தனித்தனியாக ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய நாள். قال تعالى وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك اقرأ كتابك اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது கழுத்திலே போடப்பட்ட ஏடு அவனுக்கு புத்தகமாக மாற்றி கொடுக்கப்படும். அவன் செய்த அனைத்து அமல்களும் சிறிய பெரிய நேரம் முதற்கொண்டு, நிமிடங்கள் முதற்கொண்டு எழுதப்பட்டிருக்கும். அவனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக். யா இலாஹி, யா இலாஹி, உன் புத்தகத்தை நீ படி. நீ வாழ்க்கையிலே செய்த அமல்கள் என்ன செய்தாய்? படி, படி.
உனக்கு நீயே தீர்ப்பு செய். யாருக்கு வலது கரத்திலே கொடுக்கப்படும் அவர் வெற்றியாளர், இடது கரத்திலே கொடுக்கப்படுபவர் நரகவாதி. யா அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் கரங்களை பேச வைப்பான், தோளை பேச வைப்பான். லிம ஷஹித்தும் அலைனா, எங்களோடு இருந்து பூமியில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாயே. இந்த உலகத்தில் உள்ள எல்லோர்களையும் பேச வைத்த அந்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்திருக்கிறான். நீ செய்த அமல்களை உனக்கே சொல்லுகிறேன் கேள். மூன்றாவது விசாரணை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தராசை நிறுத்துவான். அவர்களின் அமல்களை ஏற்ப. தராசின் எடை கணந்தால் அவர் வெற்றியாளர், தராசின் எடை குறைந்து விட்டார் அவர் தோல்வியாளர். அடுத்த ஒரு விசாரணை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹுல்லாஹ். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் எல்லோர்களோடும் தனித்தனியாக பேசுவான். உங்களுக்கும் அந்த ரஹ்மானுக்கும் இடையில் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். யா அல்லாஹ். யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ அவர் வேதனைக்கு உட்படுத்தப்படுவார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நல்லவர்கள் வலது கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் எளிதாக விசாரிப்பான் என்று சொல்கிறானே, நீங்களோ விசாரணை செய்தாலே வேதனை என்று சொல்கிறீர்களே. அல்லாஹ் நல்லவர்களை விசாரிக்க மாட்டான் ஆயிஷா. அல்லாஹ் நல்லவர்களுக்கு அமல்களை எடுத்து காட்டுவான், அவ்வளவுதான். தீயவர்களை அல்லாஹ் துருவி துருவி விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் நாளை மறுமையில் திரை போடப்படும். அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்கி அவனுடைய பாவங்களை நினைவு கூறுவான். அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? யாரும் இல்லாத நேரத்தில் யாருடைய பார்வையும் இல்லை என்று செய்தாயே தெரியுமா? அத்தஅரிஃபு தம்ப கதா, உன் உள்ளத்திலே ஒன்றை மறைத்து செயல்களால் வெளிப்படுத்தினாயே வேறொன்றை தெரியுமா? உனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் தெரியும். யா அல்லாஹ். அஞ்சி விடுவான், பயந்து விடுவான், அவ்வளவுதான். ரப்பே பாவங்களை நினைவு கூர்ந்து விட்டான், என் கதை முடிந்து விட்டது என்று நினைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், வ இன்னி கத் சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன்னி அக்ஃபிருஹா லக்கல் யௌம். அடியானே, அந்த பாவங்களை உலகத்திலே நான் மறைத்தேன், இன்றைய தினம் யாருக்கும் தெரியாமல் உன்னை மன்னிக்கிறேன் செல். நல்லவர்களின் விசாரணை. தீயவர்களை அல்லாஹ் துருவி துருவி கேட்பான், ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய். அந்த விசாரணையில் முடிவு நரகமாக அவனுக்கு அமையும். யாருக்கு பயம் இருக்கிறது மூமின்களை அல்லாஹ்வை சந்திப்பதற்கு? யாருக்கு பயம் இருக்கிறது? وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى, அவர்களுக்கு சொர்க்கம். உமர் இப்னுல் கத்தாப் பயந்தார்கள். மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் அல்லாஹ் என்று நிறுத்தினால் என்ன பதில் சொல்லுவேன்? உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்வி. பாலைவனத்திலே திரிந்து கொண்டிருக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப். உஸ்மான் இப்னு அஃபான் வருகிறார்கள். யா உமர் அமீருல் முஃமினீன், என்ன தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? பைத்துல் மாலுடைய ஒட்டகம் ஒன்று காணாகிவிட்டது, அதை தேடிக் கொண்டிருக்கிறேன். அது தொலைவதை குறித்து அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அமீருல் முஃமினீன், நிழலுக்கு செல்லுங்கள், குளிர்ந்த வானத்தை அருகுங்கள். நீங்களா தேடுவது? உங்களுக்கு பதிலாக யாரையாவது ஒருவரை தேடச் சொல்லலாம். உமர் இப்னுல் கத்தாப் சொல்லுவார்கள், யா உஸ்மான் உத் இலா லிர்திக், நீ நிழலுக்கு செல், நீ குளிர்ந்த வானத்தை அணுகு. நாளை மறுமையிலே அல்லாஹ் இதை குறித்து என்னிடத்தில் விசாரணை செய்தால் நீ பதில் சொல்லுவாயா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தமூன் என்ற ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை பார்த்து பார்த்து அபூ தர்தா வளர்த்தார்கள். அந்த ஒட்டகத்தின் மீது யாராவது சுமையை ஏற்ற வந்தால் சொல்லுவார்கள், இவ்வளவுதான் அந்த ஒட்டகம் தாங்கும், அதற்கு மேல் ஏற்றாதீர்கள்.
மரணமாக கூடிய நேரத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை பார்த்து சொன்னார்கள், யா தமூன், யா தமூன், யா தமூன், உன் சக்திக்கு மேல் நான் சிரமம் கொடுக்கவில்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் எனக்காக வாதிட்டு விடாதே. ஒரு ஒட்டகம். மனைவிக்கு துரோகம் செய்பவர்கள் எத்துணை பேர், வேலையாட்களை கொடுமை செய்பவர்கள் எத்துணை பேர், பிறருடைய வெறுப்பை கொண்டு இந்த பூமியிலே வாழ்பவர்கள் எத்துணை பேர். இவர்கள் நாளை மறுமையில் இவர்களுக்காக அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றால் என்ன பதில் சொல்வார்கள்? அபூ தர்தா ஒரு ஒட்டகத்தை பயந்தார். அல்லாஹ்விற்கு முன்னால் எனக்காக வாதிட்டு விடாதே தமூனே. கண்ணியத்துக்குரியவர்களை, மறுமையை அஞ்சுங்கள், மறுமையை பயந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை விபச்சாரம் செய்து விட்டேன், ஜனைது. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பிக் கொள்கிறார்கள், திரும்பி வருகிறார்கள், ஜனைது, தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. மாயிஸை திருப்பி அனுப்பியது போன்று என்னை திருப்பி அனுப்பி விடாதீர்கள், தண்டனையை கொடுங்கள். அதற்கு சாட்சியாக என்னுடைய கற்பம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கற்பம் தரித்ததற்கு பிறகுவா பார்க்கலாம். கற்பம் தரிக்கிறார்கள், மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே விரைந்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை குழந்தை பெற்று விட்டேன், தண்டனையை கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரம்மா இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பார்கள்? இந்த குழந்தை பால் குடியை மறந்ததற்கு பிறகுவா. ஓடி வருகிறார்கள். குழந்தை பால்குடியை மறந்ததற்கு பிறகு கையிலே சிறிய ரொட்டி துண்டுகளை வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்கள், இந்த குழந்தை பால்குடியை மறந்து விட்டது, உணவை சாப்பிடுகிறது. யா அல்லாஹ், என்ன தண்டனை? கல்லால் இருந்து கொலை செய்யப்பட வேண்டும் அந்த பெண். ஏன் ஏன் தான் கொலை செய்யப்படுவதை அந்த பெண் விரும்பினாள்? இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையாகிய இந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டால் மறுமையின் தண்டனையிலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ன என்ற பயம் யாருக்கு இருக்கிறது? தொழிலிலே மறுமையை பயப்படுபவர்கள் எத்துணை பேர்? குடும்ப வாழ்வில் மறுமையை பயப்படுபவர்கள் எத்துணை பேர்? வியாபாரத்தில் மறுமையை பயப்படுபவர்கள் எத்துணை பேர்? பிறருடைய விஷயத்தில் மறுமையை பயப்படுபவர்கள் எத்துணை பேர்? தவறான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டு மறுமையை அஞ்சுபவர்கள் எத்துணை பேர்? அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது, சஹீஹான அறிவிப்பாக சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமையில் ஒருவன் திகாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான். அவன் நன்மைகள் எல்லாம் தூசிகளாக மாற்றப்படும். ஏன்? தொழுகையை மறந்தானா? விபச்சாரம் செய்தானா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் அந்த நன்மை அளிக்கப்படுபவன் நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக்கொண்டான். யா அல்லாஹ், ஏன் அளிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே? وَإِذَا خَلَوْا بِمَحَارِمِ اللَّهِ انْتَهَكُوهَا. கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டால், ஜன்னல் கதவுகள் மூடப்பட்டு விட்டால், யாருடைய பார்வையும் இல்லாத பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதை மறந்து அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்தான். தனிமையில் பாவம் செய்தல் மறுமையில் நன்மைகளை பாழாக்கிவிடும். மனில் முஃப்லிஸ், பரம ஏழையார். சஹாபாக்கள் சொன்னார்கள், திருகம் இல்லாதவன், தீனார் இல்லாதவன், உலக வாழ்க்கையின் நிஅமத்துகள் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பரம ஏழை, தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான், ஆனால் ஒருவரை அடித்திருப்பான், ஒருவரை பற்றி புறம் பேசியிருப்பான், பிறருடைய மானங்களை சூறையாடி இருப்பான். அதனால் அவருடைய நன்மைகள் பங்கு வைக்கப்பட்டு நன்மைகள் இல்லாத பொழுது அவர்களின் பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படுவானே, அவன்தான் பரம ஏழை. எத்துணை பேருக்கு பயம் இருக்கிறது தன் நாவை குறித்து? இப்படி பேசினால், இப்படி பிறருடைய மானத்தை சூறையாடினால், பிறரின் குறைகளை வெளிப்படுத்தினால், நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரித்து விட்டால் என் நிலைமை என்ன?
என்ற பயம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக அவனுக்கு சொர்க்கம் அல்லது நரகம் என்று தீர்ப்பளிப்பான். قال تعالى: يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد وأما الذين سعدوا ففي الجنة خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك عطاء غير مجذوذ. இரண்டு கூட்டம் தான். ஒன்று நர்பாக்கியசாலி, இன்னொன்று துர்பாக்கியசாலி. நர்பாக்கியசாலி நிச்சயமாக சொர்க்கம் நுழைந்தே தீருவான். வானம் பூமிகள் இருக்கும் காலம் எல்லாம் நிரந்தரமாக சொர்க்கத்திலே இருப்பான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு. துர்பாக்கியசாலி நிச்சயமாக நரகம் நுழைவான். அமல்களை இழந்தவன், அமல்கள் இல்லாதவன், மறுமையின் அச்சம் இல்லாமல் அல்லாஹ்வை சந்தித்தவன் நிச்சயமாக நரகம் நுழைவான். இத்தகுன்னார் இத்தகுன்னார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கம் ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதும் அதன் சொர்க்கத்தின் சத்தத்தை கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்காது. யாருக்கு இது? யாருக்கு இது? இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், வஸீகல்லதீன தக்கவ், அல்லாஹ்வை பயந்தவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள். யா அல்லாஹ், சொர்க்கம் பூஞ்சோலை அல்ல, தோட்டம் அல்ல. உலகத்தில் வாழ்கிறோமே ஒரு சின்ன இடத்தில், அதை வாங்குவதற்கு உலகத்தை அளித்தோமே, வாழ்நாளை அளித்தோமே, அது போன்ற இடம் அல்ல. சொர்க்கத்தின் கடைசி மனிதன் நரகத்தில் இருந்து வேதனை அனுபவித்த அல்லாஹ்வை கதறுவான். யா அல்லாஹ், நான் தான் உன்னை ஈமான் கொண்டவர்களில் இறுதியானவன், வெளியாக்கியா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், அடியானை கொடுக்கிறேன், இதற்கு மேல் எதையும் நீ கேட்கக்கூடாது. யா அல்லாஹ், வாக்களிக்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவான். அவனுக்கு முன்னால் ஒரு மரம் தோன்றும். சிறிது காலத்திற்கு பிறகு கேட்பான், யா அல்லாஹ், நரகத்திலே வந்தவன், அந்த மரத்தின் நிழலிலே ஓய்வெடுக்கிறேன், அவகாசம் கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன் என்று கூறினாயே, யா அல்லாஹ், இப்போது சொல்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்க மாட்டேன். சரி, கொடுக்கிறேன், இதற்கு மேல் எதையும் கேட்கக்கூடாது. மரம் கொடுக்கப்படும், இன்னொரு மரம் ஏற்படும் அவனுக்கு முன்னால். யா அல்லாஹ்,
இந்த மரத்தை விட அந்த மரம் அழகாக இருக்கிறது, அந்த மரத்திற்கு சென்று விடுகிறேன். அல்லாஹ் கேட்பான், கேட்க மாட்டேன் என்று சொன்னாயே. அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், இதற்கு மேல் யா அல்லாஹ் எதையும் கேட்க மாட்டேன். அல்லாஹ் கூறுவான், இதை தருகிறேன், இதற்கு மேல் எதையும் என்னிடத்திலே கேட்கக்கூடாது. இங்கே ஒரு கேள்வி, நில்லுங்கள். அந்த மரத்தை தோற்றுவித்தவன் யார்? யார் யார் யார்? அல்லாஹ். ஏன் தோற்றுவித்தான்? இவன் சொர்க்கம் நுழைவதை அல்லாஹ் விரும்புகிறான். இவன் விரும்புகிறானோ இல்லையோ, நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, நீங்கள் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வந்தால் அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறான். உதாரணம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பாலைவனத்திலே ஒருவன் பயணம் செய்து வருகிறான், உறங்குகிறான். தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் நிறுத்தி எழுந்து பார்க்கிறான், உணவும் இல்லை, வாகனமும் இல்லை. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கருதி மறுபடியும் உறங்கி எழுந்து பார்க்கிறான். மரணத்தை எண்ணி உறங்கியவன் விழித்து பார்த்தால் வாகனமும் உணவும் நிற்கிறது. அப்போது சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அப்துக், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். மஅதல்லாஹ். மகிழ்ச்சியின் எல்லையில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று தெரியாமல் தடுமாறி சொல்கிறான், யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் ரப். அவ்வளவு மகிழ்ச்சி. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி அடைபவனை விட ஒரு அடியான் பாவம் செய்து குற்றம் செய்து தன்னை நோக்கி திரும்பி வந்தால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் மூமின்களே. தொழாதவர்கள் தொழுங்கள், அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். குர்ஆனை ஓதாதவர்கள் ஓதுங்கள், அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அந்த அடியான் பார்ப்பான், இறுதியாக சொர்க்கம் யா அல்லாஹ், அங்கே நுழைந்து ஓடுகிறேன், செல் செல். உள்ளே வந்து பார்ப்பான், எல்லாம் மூடி இருக்கும், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே இடம் இல்லை. ஆசை ஆசை ஆசை. பல ஹதீஸ்களிலே வருகிறது, அனைத்தையும் ஒன்று சேர்த்து சொல்கிறேன். 5 முறை சொல்லுவான் அல்லாஹ் ஆசை வை என்று. 5 முறை சொல்லுவான், ஆசை வைத்து விட்டேன் யா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், நீ ஆசை வைத்ததையும் நீ வாழ்ந்து வந்தாயே அந்த உலகம், உன் வீடல்ல, உன் வீடல்ல, உன் வீடல்ல, உந்த உலகம் அதை விட 10 மடங்கு பெரிய உலகத்தை தருகிறேன், செல். நின்று பார்த்து சொல்லுவான், மலிக், அரசா, கேலி செய்கிறாயே. அந்த மனிதனால் நம்ப முடியவில்லை. உலகத்துடைய வாழ்நாளை எல்லாம் கழித்து ஒரே ஒரு வீட்டை இந்த பூமியில் ஒரே ஒரு சின்ன மூலையில் அமைத்தேன். நரகத்தில் இருந்து இறுதியாக வெளியே வந்த எனக்கு உலகத்தை போன்று 10 மடங்கு உலகமா? கேலி செய்யாதே யா அல்லாஹ். அல்லாஹ் கூறுவான், கேலி செய்வது என் குணம் அல்ல அடியானே, செல். அவன் சென்று பார்ப்பான், உலகத்தை விட 10 மடங்கு பெரிய உலகம் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே வந்தவனுக்கு கிடைக்கும் என்றால், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களை பின்பற்றுவதை கொண்டே தன் வாழ்க்கையை கழித்தவனுடைய அந்தஸ்து என்ன? ஆம், இதுவெல்லாம் அருள் அல்ல. உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கம், கோடி மடங்கு சொர்க்கம் கிடைத்தாலும் அருள் இது அல்ல. உண்மையான அருள் இது அல்ல. எது உண்மையான அருள்? அல்லாஹ் சொர்க்கவாதிகளை எல்லாம் அழைத்து கேட்பான், ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், பொருந்திக் கொண்டீர்களா? போதுமா உங்களுக்கு? நீங்க திருப்தியா இருக்கீங்களா? ஹூர்லின் பெண்கள், சொர்க்கத்தின் மாளிகைகள், மரங்கள், யா அல்லாஹ், இதை விட எப்படி யா அல்லாஹ் உன்னை திருப்திப்படாமல் இருக்க முடியும்? கைஃபமா நர்தா யா ரப். அல்லாஹ் கூறுவான், இதை விட ஒன்றை, சிறப்பான ஒன்றை உங்களுக்கு கொடுக்கட்டுமா? அது என்ன யா அல்லாஹ்? இன்றைய தினம் என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன். ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா. இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை, இதுதான் சொர்க்கத்துடைய ஒட்டுமொத்த அருள். எதற்கு காலை வரும் பொழுது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹய்யா அலஸ் ஸலாஹ்
என்று அழைக்கப்பட்டவுடன் முதல் சஃபிலே நின்றார். இந்த வார்த்தையை கேட்பதற்காக அந்த ரப்புடைய நாவில் இருந்து எதற்கு தான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து ஜகாத்தையும் சதகாவையும் வாரி வாரி வழங்கினான். இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்காக. இல்லுங்கள், அதைவிட ஒன்று இருக்கிறதா? ஆம் ஆம், இந்த வார்த்தையை விட இதற்கு மேல் ஒரு அருள் இருக்கிறது சொர்க்கத்தில். தன்னை படைத்த இறைவனை 2 கண்களால் பார்ப்பது. யா அல்லாஹ், யா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான். உறக்கம் அவனுக்கு தேவையில்லை. தராசை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். அவனை பார்க்க விடாமல் இருப்பதற்கு ஒரு திரை இருக்கிறது. ஹிஜாபுஹுன் நூர், வெளிச்சம். அந்த ஹிஜாபை, அந்த திரையை யாராவது அகற்றினால் அந்த ஒளிப்படும் தூரம் வரை இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்துவிடும். அந்த ரப்பை சொர்க்கத்திலே 2 கண்களால் பார்ப்பது ஒட்டுமொத்த சொர்க்கத்தை விடவும், ஒட்டுமொத்த சொர்க்கமும் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அந்த ரப்பை ஒரு நிமிடம் நின்று 2 கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த ஒட்டுமொத்த சொர்க்கம் கிடைத்தவனை விட சிறந்தது. மூமின்களே, மறுமைதான் எம் உலகம். மறுமைதான் எம் உலகம். வாழுங்கள் அதற்காக. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறையில் இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் அந்த அறைக்கு சென்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. முஹம்மது ரசூலுல்லாஹுடைய முதுகில் அந்த பேரித்தம்பழத்துடைய ஈச்சை பாலை மரத்தின் ஓலைகளுடைய அடையாளங்கள் இருந்தது. அழுதார்கள். உமர் அவர்களே, ஏன் அழுகிறீர்கள்? கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய, கோட்டையிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் அவர்களுக்கு இருப்பதை வைத்துக் கொண்டு நிம்மதியாக வாழும் பொழுது அல்லாஹுடைய தூதராகிய நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலா? அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆখিরা? உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை? நம்முடைய நோக்கம் அதுதான் மூமின்களே. அல்லாஹ் கொடுத்த இந்த உலக வாழ்க்கை இன்றோ நாளையோ எனக்கும் உங்களுக்கும் முடிவடையும். என் மரண செய்தியோ உங்களுடைய மரண செய்தியோ நிச்சயமாக என்னுடைய காதுகளில் எட்டியே தீரும். யாரும் தப்பிக்க முடியாது. அந்த மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். எம்மை தயார்படுத்துங்கள் அமல்களை கொண்டு அந்த ரப்பிற்கு முன்னால் நிற்பதற்காக. அல்லாஹுடைய அச்சத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் நாலாபுறங்களும் உலாவாருங்கள். அல்லாஹுடைய கடமைகளை பின்பற்றுங்கள். அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்டுவான். நம்முடைய மரணத்தை அல்லாஹ் லேசாக்குவான். நம்முடைய இறுதி தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்து மரணமாக கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். மூமின்களை தயாராகுங்கள். இந்த ஒரே ஒரு கேள்விதான் இந்த உரையுடைய ஒட்டுமொத்த சுருக்கமும். இப்போது எனக்கு மரணம் வந்தால், இந்த நேரத்திலே மலக்குல் மௌத் எனக்கு முன்னால் வந்தால், என்னை அழைக்க வந்தால், வெளியே வா உயிரை என்று அழைத்தால், யாரும் பாதுகாக்க முடியாத அந்த நேரத்தில் சென்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த ரப்பை செல்லுவதற்குரிய ரப்பை சென்று பார்த்து அவனுக்கு முன்னால் நிற்பதற்குரிய அமல்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? அந்த ரப்புடைய பொருத்தத்தோடு தான் இந்த நிலையில் நான் வாழ்கிறேனா? அந்த ரப்பு என்னை அழைத்தால் அந்த பொருத்தத்தோடு அவனை சந்திப்பதற்கு நான் தயாரா? என் மரணம் வந்தால் மகிழ்ச்சியோடு முஸ்லிமாக மரணிக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹோடு மரணிக்கிறேன் என்ற ஒரு நிலைமை ஏற்படுமா? அல்லது உலகமெல்லாம் கூறினாலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை என் நாவிலே தடுமாற்றத்தோடு சொல்ல முடியாத நிலைமை ஏற்படுமா? கபரிலே வைத்தால் என்னுடைய விசாரணை இருக்கும். அந்த விசாரணைக்கு நான் பதில் சொல்லுவேனா? மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் அமல்களை குறித்து ஏட்டாலும் என்னுடைய உடலில் உள்ள உறுப்புகளாலும் தராசாலும் அவன் இடத்தில் நேரடியாக விசாரித்தும் கேள்விகளை கேட்டால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? அந்த ரப்பு என்னை விசாரித்தால், என்னை படைத்தவன், எனக்கு உயிரை கொடுத்தவன்,
எனக்கு உணவை கொடுத்தவன், குடும்பத்தை கொடுத்தவன், நியாமத்துகளை கொடுத்த அந்த அல்லாஹ் என்ன செய்தாய் அடியானே என்று சொன்னால், என் பாவங்களை அந்த ரப்புக்கு முன்னால் எப்படி முறையிடுவேன்? அந்த பாவங்கள் இருந்தெல்லாம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடிதான் இந்த நேரத்தில் நான் வாழ்கிறேனா, அல்லது இன்னும் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்களும் பாவ மன்னிப்பை பெறாத குற்றங்களும் இருந்து கொண்டிருக்கிறதா? அல்லாஹ்வை அந்த பாவத்தோடு சந்தித்தால், அல்லாஹ் என்னை மன்னிக்கவில்லை என்றால் நரகத்தை தவிர எதுவும் கூலியாக கிடைக்காதே. நன்மைகளை செய்து என் ஏட்டை நன்மைகளால் நிரப்பி வலது கரத்தில் என் ஏடு கொடுக்கப்பட்டால் எனக்கு சொர்க்கத்தை தவிர கூலியாக அல்லாஹ் எதை தருவான்? அப்படி தந்தால் அந்த சொர்க்கத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன் அவர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு கொடுப்பானே, அதை விட சிறந்த வாழ்க்கையா நான் தேடுகிறேன் இந்த உலகத்திலே. அதற்கு பதிலாக அபூஜஹலும், ஃபிர்அவுனும், காரூனும், கொடிய முனாஃபிக்குகளும் இருக்கக்கூடிய நரகத்திலா இப்படி இருக்கக்கூடிய நான் சென்றடைவேன்? அதை பயப்பட வேண்டாமா என்ற கேள்விகளோடு, என்ற விசாரணையோடு எம்முடைய வாழ்க்கையை நகர்த்தினால், அமர் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இந்த உலகத்திலே தன்னை விசாரித்து கொண்டானோ அவனுக்கு நாளை மறுமையின் விசாரணை லேசாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையிலே எம்மை ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.